Hi guys, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது பூர்ண செல்வம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நரசிம்மா ஸ்டோரிஸ். சிக்குமங்கு சச்சப்பாப்பா. Welcome back to the channel guys. Today's story is all about finding a peace in life's chaos and the power of patience. வாங்க பார்க்கலாம். So title of the story, அமைதியின் பாதை. நரசிம்மா ஒரு பொறுப்பான டிராபிக் போலீஸ் ஆபீசர். தினமும் ஒரு பரபரப்பான பிளேஸ்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர நின்றுகிட்டே தன்னோட ஜாப மக்களுக்கு ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணுவாரு. ஒரு வழக்கமான நாள்ல நரசிம்மா எப்பவும் போல டியூட்டி பார்க்கும்போது ஒரு ஜாபுக்கு போற பையன், அவன் பேரு ஜாக்கி டிராபிக் ரூல்ஸை மீறி லைன் முன்னாடி வந்து நிக்கிறத நரசிம்மா கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவன் அடிக்கடி வாட்ச்ல டைமை செக் பண்றதோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றதோ, பொறுமை இல்லாம இருக்கிறத நரசிம்மா நோட்டீஸ் பண்றாரு. ஜாக்கி மனசுக்குள்ள எப்படா கிரீன் லைட் போடுவீங்க, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டே இருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்த நரசிம்மா அவன் பக்கத்துல போய் சிரிச்சுக்கிட்டே, பொறுமையா இருங்க பிரதர், நீங்க நினைச்சா சிக்னல் மாறாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொலைட்டா சொன்னாரு. பட் ஜாக்கி, சார் எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது சார், கொஞ்சம் மீட்டிங் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல கத்திட்டு இருந்தான். நரசிம்மா சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. சரி, இப்போ வேகமா போறதுனால மீட்டிங் லேட்டா ஆரம்பிக்க போறாங்களா, இல்ல இப்படி அவசரப்படுறதுனால உங்களோட மைண்ட் தான் ஸ்டெடியா யோசிக்குமா, கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஜாக்கிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப கிரீன் லைட் போட்டோன்னே உடனே ஜாக்கியும் பதில் சொல்லாம கிளம்பிட்டான். பட் அவனோட மைண்ட்ல அந்த போலீஸ் ஆபீசர் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ஓடிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு நாள் ஜாக்கி பைக் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அதே சேம் டிராபிக் ஏரியால கிரீன் லைட்டும் போட்டாங்க. பின்னாடி இருந்து எல்லாரும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு சத்தமா கத்திக்கிட்டும் இருக்காங்க. ஜாக்கிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது. தன்னோட பைக்கையும் சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றான். அப்போ நரசிம்மா திருப்பியும் வந்து பொறுமையா டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாக்கி கிட்டையும் பைக்கை நகட்டி கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டினார். என்னாச்சு பிரதர், திருப்பியும் டிராபிக்ல ஸ்டக் ஆயிட்டீங்க போல அப்படின்னு நரசிம்மா கேட்கவும், ஜாக்கி கொஞ்சம் சங்கடத்தோட, ஆமா சார், பைக் திருப்பியும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் பயங்கரமா என் பின்னாடி நின்றுட்டு கத்திட்டு இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நரசிம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், ஃபீல் ஃப்ரீ, உலகம் உங்களுக்காக வெயிட் பண்ணும், லைஃப்ல நிறைய பிரேக் டவுன் வரும், பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அப்பதான் ஜாக்கிக்கு புரிஞ்சுது, நம்ம வேகமா போறதுனாலயோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதுனாலயோ எல்லாத்துக்கும் இந்த ஹெக்டிக்கான டிராபிக் ரீசன் சொல்லக்கூடாது, நம்ம மைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்டா நரசிம்மா ஜாக்கிட்ட, எப்பவும் நமக்கு ரெட் லைட் தான் லைஃப்ல வந்துட்டே இருக்குன்னு யோசிக்காம, பட் ஒரு அமைதியான மைண்ட் வேணும்னா நம்மளே நமக்கு வந்து கிரீன் லைட் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்மளை சுத்தி என்னதான் தப்பான விஷயங்கள் பேசினாலும் இல்ல நம்மளை கேலி செய்யற விஷயங்கள் நடந்தாலும் அந்த லைஃப் கொடுக்குற கன்ஃபியூஷன்லயும் அவசரத்திலையும் நம்மளோட மனசை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பி பேஷண்ட், பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஸ்டோரி போஸ்ட் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட அன்பை வந்து இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸா ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது பூர்ண செல்வம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நரசிம்மா ஸ்டோரிஸ்.